அண்ணா நீங்க வாங்க, அவனுக்கு அந்த கதை தெரியும். கதையை மட்டும் சின்சியரா கேளுங்க, டீ கோட் பண்ணுங்க கதை, சரியா? பகல்ல எடுத்துக்கலாம்டா இந்த கதை. ஓகேவா? சரி, ஓகே. மணி 11:30. ஒரு அப்பா அம்மா 2 பசங்கண்ணா, ஓகேவா? இப்போ 2 பசங்க வந்துட்டு ரொம்ப சின்ன பசங்க தான், ஓகேவா? ஒரு 15-14 வயசு இருக்கிற பசங்க தான். ஒருத்தன் அண்ணன், ஒருத்தன் தம்பி. இப்போ என்ன ஆச்சுன்னா, தீபாவளிக்கு வந்து அப்பா அம்மா 2 பேரும் வந்து அந்த 2 பசங்களுக்கு நகை வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாம் போட்டுட்டு எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறானுங்க, என்ஜாய் பண்றானுங்க, பயங்கரமா விளாடுறானுங்க. டே ஃபுல்லா பயங்கரமா ஹாப்பியா போயிட்டு இருக்கு. வீடும் வீடும் பார்த்தீங்க, ஐட்டம் சாங் ஓடுதுடா, அது கேட்ட பயப்படுற. அது அப்புறம் என்ன நடக்குது, சரி பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சுட்டு பசங்களெல்லாம் ஒட்டுக்கா கூப்பிட்டு, சரி வாங்கடா போய் கிரிக்கெட் விளாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளாட போகிறாங்க. கிரிக்கெட் விளாட்றதுக்கு ஒரு கிரவுண்டுக்கு போகிறானுங்க. அந்த கிரவுண்டு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பழைய கிரவுண்டு. அந்த ஓகே, ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா கிரிக்கெட் விளாண்டுட்டு கிளம்புற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அந்த சின்ன பையனோட மோதிரம் காணாமல் போயிடுச்சு. ஓகேவா? விளையாடும்போது தொலைஞ்சு போயிருச்சு. அவனுங்களும் சுத்தி சுத்தி தேடுறானுங்க. அந்த ஏரியா ஃபுல்லா தேடுறானுங்க. கிடைக்கவே இல்ல. அவங்க அப்பா, அம்மா திட்டுவாங்க, அடிப்பாங்கன்னு பயந்துட்டு திரும்பியும் அந்த கிரவுண்டுக்கே போய் இந்த பெரிய கிரவுண்ட் ஃபுல்லா சர்ச் பண்றானுங்க. ஆனா அந்த மோதிரம் வந்துட்டு கிடைக்கவே இல்ல. அப்புறம் ரொம்ப ஒரு கார்னர் சைடுல பார்த்தீங்கன்னா, அந்த மோதிரம் மாட்டி இருந்துச்சு. ஓகேவா? அது ஆக்சுவலா அது ஒரு விரல்ல மாட்டி கிடந்தது. இழுக்குறான், வரவே இல்ல. அது நல்லா ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தது. அவன் என்ன பண்ணிட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விரல கட் பண்ணி எடுத்துட்டான். ஓகே, கிடைச்சிருச்சு, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் எல்லாம் படுத்து தூங்கிட்டானுங்க. எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது கதவை யாரோ வந்து தட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பெரிய பையன் வந்துட்டு கதவை திறக்கிறான். ஒரு பாட்டி நின்று, தம்பி எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. பையன் செம்ம தூக்க மப்புல இருக்கான், விளாண்டு டயர்ல செம்ம தூக்க மப்புல இருக்கான். அவனும் கஷ்டப்பட்டு கிச்சன்ல போய் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கொடுத்துட்டான். அந்த பாட்டி குடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் திருப்பி வந்து இவன் படுத்துட்டான். அப்புறம் திருப்பி கதவு தட்டுற சவுண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்ப என்ன பண்றான், பெரிய பையனால எந்திரிக்க முடியல, ரொம்ப தூக்கத்துல இருக்கிறதுனால தம்பியை வந்துட்டு தட்டி, டேய் போய் என்னன்னு பாடுறா யாருன்னு அப்படின்னு சொல்றான். சின்ன பையனும் சரின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறான். அதே பாட்டி திரும்பி வந்துட்டு, தம்பி ரொம்ப தாகமா இருக்குப்பா, தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு வந்துட்டு சரி பாட்டி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தான். ஒரு சொம்புல வந்துட்டு கொடுத்தான். அந்த பாட்டி தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி சொம்ப கொடுக்கும்போது அந்த சின்ன பையன் அந்த பாட்டியை பார்த்து கேட்குறான், என்ன பாட்டி உங்க உங்க இதுல ஒரு விரல காணோம் அப்படின்னு கேட்குறப்போ அந்த பாட்டி கட் பண்ணி எடுத்த கழுப்பு பார்க்கலாம்.